ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக. ஓம் அக்னீஸ்வராய நமக. ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக. எல்லாம் அல்ல அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்று ஏகே ட்ரேடர்ஸ் கடை உரிமையாளர் ஐயா பாலசங்கர் அவர்களின் தகப்பனார் ஏ கண்ணன் அவர்களுக்கு சப்தமி திதி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அவருக்கு இன்று சிறப்பாக அமாவாசை திதி தர்ப்பணம் செய்துள்ளோம். யாகம் மூலமாக தர்ப்பணம் செய்து இன்று சாதுகளுக்கு கேப்பைக்கூழ் தானமாக 1000 பேருக்கு வழங்கியுள்ளோம். இதனால் சாப நிவர்த்தியாகி அவர்கள் குடும்பத்தில் எல்லாம் அல்ல இறையருள் கிடைத்து வளமோடு வாழ்வார்கள். சாப நிவர்த்தி பூஜை செய்து அன்னதானம் செய்தோம் என்றால் நம்மளுடைய பித்ருக்கள் சந்தோஷப்பட்டு நம் வாழ்க்கையை வளமாக வைப்பார்கள். இதுபோல ஊனமற்றவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உடல் முடியாதவர்களுக்கும் இந்த அன்ன தர்மம் செய்வதால் நமது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பதால் நமக்கு நல்லதே நடக்கும். பித்ருக்களின் சாபம் நிவர்த்தியாகி சித்தர்களின் சாபம் நிவர்த்தியாக சித்தர்களாக தெரியும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பானது. இப்படி அன்னதானம் செய்து சித்தர்களின் சாபமும் நீக்கி பித்ருக்களின் சாபம் நீக்க யாகமும் செய்தோம் என்றால் நம் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைத்து நலமோடு வாழ்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இறைவா. இன்று ஏ கண்ணன் அவர்களின் சப்தமி திதி கேட்டை நட்சத்திரம் அமாவாசை திதி என்று யாகம் செய்துள்ளோம். பாலசங்கர் ஐயா உத்திர நட்சத்திரம், மோத்தீஸ்வர் பூர நட்சத்திரம், பவித்ரன் உத்திராட நட்சத்திரம், காயத்ரி அம்மா திருவோண நட்சத்திரம் இவர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக இன்று யாகம் செய்து முழுமையாக இவர்கள் அனைவரும் எல்லா வளங்களும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று சித்தர்களின் வடிவில் இருக்கும் சிவனடியார்களுக்கு அன்ன தர்மம் செய்து அவர்களுக்கு கோடை காலம் என்பதால் கேப்பைக்கூழ், கம்மங்கூழ், மாங்காய் தொக்கு, குடிக்க மினரல் வாட்டர், நீர்மோர் போன்றவை தானமாக அளித்துள்ளோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் விரைவா. எல்லோரும் நல்லா இருக்க, எல்லா வளமும் எல்லோரும் பெற தினம்தோறும் இந்த அன்னதானம் செய்கிறோம். சுமார் 1000 பேர் சாதுகளுக்கு 40 கிலோ கேழ்வரகு, 40 கிலோ அரிசி நொய், 20 கிலோ கம்பு போட்டு தினந்தோறும் 1000 சாதுகளுக்கு இந்த அன்ன தர்மம் செய்கிறோம். இந்த அன்ன தர்மம் செய்வதனால் நம் குடும்பத்தில் உள்ள அனைத்து சிக்கல்களும் நீங்கி வளமோடு வாழ்வோம். எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது பசி. பசியாற்றுவித்தலே இறை வழிபாடு என்று வள்ளல் பெருமானார் சொல்லியுள்ளார். அதுபோல எல்லா உயிர்களுக்கும் பசியாற்றி வைத்தால் நமக்கு நன்மையே நடக்கும் என்று கருதி சித்தர்களின் அருள் ஆசியால் திருவண்ணாமலையில் அமர்ந்துள்ள சித்தர்கள் வடிவில் உள்ள சிவனடியார்களுக்கு அன்ன தர்மம் செய்து அருளாசி பெற்று நம் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெற்று வளமோடு வாழ்வோம் என்று எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த காணொலியை சமர்ப்பிக்கின்றேன். இந்த காணொலி ஐயா பாலசங்கர் அவர்கள் இன்று உபயம் செய்துள்ளார். யாகத்திற்கும் அன்ன தர்மத்திற்கும் அவர் உபயம் செய்துள்ளார். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சித்தர்களின் மூலமாக சிவனடியார்களின் மூலமாக இவர்களின் குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் நல்லதே நடக்கட்டும் என்று நன்றி கூறி இந்த அன்னதானம் செய்து இவர்களுக்கு குளிர்ச்சி அடைய இந்த அன்ன தர்மம் செய்துள்ளோம். நன்றி. வாழ்க வளமுடன்.